ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா கொண்டா. இன்னைக்கு கியூடி சீரீஸ்ல ஒரு ஈஸி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குயிக்கா பாத்துருவோமா? எஸ். சோ உங்களோட கொஸ்டின் இன்னைக்கு, கிவ் அ டீடைல்ட் அக்கவுண்ட் ஆன் இரிகேஷன். இரிகேஷனை பத்தி டீடைல்ல கேட்டிருக்கானுங்க. தெளிவா சொல்லிடுவோமா? யா வாங்க. ஃபர்ஸ்ட் இரிகேஷன் நம்ம அழகா டிஃபைன் பண்ணிடலாம்டா. The supply of water to crops at regular intervals is called irrigation. நான் வளர்த்துற செடிகளுக்கு அதாவது டைமுக்கு நான் என்ன பண்றேன், கரெக்டா தண்ணியை பாஸ் பண்ணும். அதான் என்ன சொல்றாங்க, இரிகேஷன் சொல்றாங்க. கரெக்டா? இங்க பாருங்க, சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் எங்க சார் தண்ணி எடுப்பீங்க? வெல்ஸ் இருக்கு, டியூபெல்ஸ் இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு, லேக்ஸ் இருக்கு, ரிவர்ஸ், டேம்ஸ், கேனல், எல்லா இடத்துலயும் என்ன பண்ணலாம், நம்ம தண்ணியை வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரைமர்ல பாத்தீங்கன்னா இரிகேஷன் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குடா. ஒன்னு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், இன்னொன்னு மாடர்ன் மெத்தட்ஸ். ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்னாலே ஏன்ஷியன் மெத்தட்ஸ், ரொம்ப வருஷமா பழைய காலத்துல யூஸ் பண்ற மெத்தட் ட்ரெடிஷனல் மெத்தட். மாடர்ன் மெத்தட்ஸ் நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து டெஃபினட்டா புதுசா கூடியது எல்லாமே மாடர்ன் மெத்தட்ஸ்ல வந்துடும். ரெண்டு பாருங்க. Okay, so traditional methods பாத்துருவோமா? Yeah. So as discussed, irrigation is done manually. Irrigation is done manually. பைப் புடிச்சு அடிக்கிறது, தண்ணியை ஊத்துறது, நம்ம மேனுவலா பண்றது. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். Here a farmer pulls out water from wells or canals by himself or using cattle. நானே எடுக்கலாம், ஆர் நான் வளர்த்துற மாடா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், மதுவசன் எடுத்துக்கலாம். And carries to the farming fields. நான் வளர்த்துற எடுத்து கொண்டு போறேன். ஓகே. பம்ப்ஸ் யூஸ்ட் ஃபார் லிஃப்டிங் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். பம்ப்ல இருந்து சில நம்ம என்ன பண்ணலாம், வெல்ல இருந்து சில பல இடத்துல இருந்து எடுக்கணும்னா நம்ம பம்ப் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கெல்லாம் இந்த பம்ப் ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். என்னவா இருக்கு அந்த டைம்ல? டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி ஆர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரன் தீஸ் பம்ப்ஸ். சரிங்களா? இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ். இப்ப மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படி என்ன சார் பண்றாங்க, வித்தியாசம் என்ன பண்றாங்க பாத்துருவோமா? பாருங்க, it helps to overcome the problem exist in the traditional method. அப்போ ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இது சால்வ் பண்ணுது. என்ன சார் பெரிய பிரச்சனை? எனக்கு டைம் இல்ல, அந்த டைம்ல நான் வந்து தண்ணி எடுக்கணும், நேரம் நடந்து போகணும், ஊத்தணும். இது ஒரு பெரிய பிரச்சனை தான். கரெக்டா இல்லையா? பிகாஸ் ஐ ஹேவ் 1 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கேன். சும்மா சொல்லுவோம், 1 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கேன், அவ்வளவு கிராப்ஸ் வளர்த்துறேன். அப்ப அந்த இடத்துல எல்லாத்துக்கும் நான் போய் தண்ணி பாய்ச்சறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வேர் இன் ஓல்டு மெத்தட், ஏன்ஷியன்ட் மெத்தட். ஆனா இங்க வந்து மாத்திருக்காங்க. பாத்துருவோம் எப்படின்னு. So it also facilitates the even distribution of moisture in the field. Old methodல எனக்கு வந்து சரி நல்லா ஹாப்பியா இருக்கேன், நல்லா தண்ணி ஊத்துறேன். மேபி வேற தாட் போகுது, ஏதாவது யோசிக்கிறேன், சோகமாக தண்ணி கம்மியாயிரும். பிளான்ட் என்ன பாவம் பண்ணுச்சு, கரெக்டா? ஆனா இங்க அப்படி இல்ல. நியூ மெத்தட்ஸ்ல உனக்கு நீ போய் பண்ற வேலையும் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஈக்குவலா எந்த ஒரு பயசும் இல்லாம கொடுக்கறது. எப்படின்னு பாப்போம். என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க மாடர்ன் மெத்தட்ல, பாப்போமா? யா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். Okay, we'll see that. Sprinkles water over the crop and help in an even distribution of water. This method is advisable in areas facing water scarcity. The pump is connected to pipes which generate pressure and water sprinkled through the fine nozzles of pipe. I'll make it a little more clear. நான் என்ன பண்றேன், பம்ப் யூஸ் பண்றேன். பம்ப் யூஸ் பண்ணி வெல்ல இருந்து தண்ணி எடுத்து நல்லா பைப் வழியா பாஸ் பண்ணா இப்படி இருக்கும். தெரியுதா நான் வளர்ந்த மாதிரி? ஓகே, இந்த மாதிரி நீட்டா அப்படி வச்சிருப்பேன். இப்ப இங்க இருந்து என்ன ஆகும், இங்க இருந்து தண்ணி வரும். தெரியுதா உங்களுக்கு? நான் வரைஞ்சது தண்ணி. இட்ஸ் கெட்டிங் ஸ்பிரிங்கிள்ட். அப்ப எப்படி சார்? ஒரு நல்ல ஒரு அழகான பைப்ல மேல ஒரு நாசில் வச்சிருவாங்க, சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். அப்ப அப்படியே சுத்தும் போது உள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆகும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பிரிங்கிள் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அடுத்து பாருங்க, ட்ரிப் சிஸ்டம், செகண்ட் ஒன். அப்ப here water is released drop by drop exactly at root zone using a hose of pipe. என்ன பண்றேன், ஸ்பிரிங்கிள்ல கூட தெளிக்கிறேன். அது பண்ணாம டைரக்டா ரூட்டுக்கு தண்ணி போற மாதிரி ஒரு ட்ரிப் சிஸ்டமா உருவாக்குறது செகண்ட் டைப். சரியா? This method is effective one in regions where the available water is less. யோசிச்சு பாருங்க, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. நான் ஏன்ஷியன்ட் மெத்தட்ல அப்படி தண்ணியோட ஜாலியா வெதறிட்டு இருந்தேன். இங்க அப்படி பண்ண முடியாது, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்ண போறேன், கரெக்டா அந்த ரூட்டுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல கரெக்டா கொடுக்கறது ட்ரிப் இரிகேஷன். சரியா? என்ன பண்ணியாச்சு நம்ம ஈஸியா மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன்ட் மெத்தட் தெளிவா முடிச்சாச்சுனா. இதுல டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் எந்த கொஸ்டின் டவுட் இருந்தாலும் உடனே ஒரு டெக்ஸ்ட் கமெண்ட் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சரியா? சோ ஆல் தி பெஸ்ட், ஸ்டே டியூன்ட்.